ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்ட இந்த நேரத்தில் அவங்களோட ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ஒரு கொடூரமான தாக்குதலை லெபனான் மீது நடத்தியிருக்கிறாங்க. இது உலக நாடு தலைவர்களை மிகவும் எரிச்சல் ஊட்டுற விஷயமா மாறி இருக்குது. குறிப்பாக ஸ்பெயின் நெத்தன்யாஹூ ஒரு போர் குற்றவாளி, அவரை கைது செஞ்சே ஆகணும், காசா மாரி லெபனான் ஆகாமல் இருக்க உலக நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலை தனிமைப்படுத்தணும், பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்பெயினோட பிரதமர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் துருக்கி இந்த பேச்சுவார்த்தை மட்டும் தொடங்கலை அப்படின்னா நாங்களே இஸ்ரேலுக்கு எதிராக போரில் இறங்கியிருப்போம், லெபனானுக்கு ஆதரவாக போராடி இருப்போம் அப்படின்னு சொல்லி துருக்கியும் தன்னோட கருத்தை பதிவு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் ஏற்கனவே நெத்தன்யாவுக்கு உள்நாட்டில் ஏற்கனவே ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது, அதன் மீது அவர் கைது படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற செய்திகள்லாம் முன் வந்துட்டு இருக்குது. இந்த நிலைமைகள்லாம் குறித்து நம்ம கிட்ட விரிவாக பேசுறதுக்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் நம்ம கிட்ட பேச தயாராக இருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இஸ்லாமாபாத்தில் ஈரானுக்கும் அமெரிக்குமான பேச்சுவார்த்தை நடக்கிறது. ரெண்டு நாட்டோட பிரதிநிதிகளும் இஸ்லாமாபாத் வந்தடைச்சிட்டாங்க. பாகிஸ்தான் மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதே நிலையில் இந்த பேச்சுவார்த்தையே நின்று போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை இஸ்ரேல் லெபனான் மேலே நடத்தின தாக்குதல் மூலயமா உருவாக்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஈரான் அதை நிப்பாட்டினா தான் நாங்கள் போவோன்ற அளவுக்கு, அதுவும் ஒரு முக்கியமான டேர்ம், அதை நீங்கள் மீறுறீங்க, அதை நிப்பாட்டினா தான் போவோன்ற அளவுக்கு கடைசி நேரத்தில் போவாங்களா இல்லையான்ற அளவுக்கு ஒரு டென்ஷனை உருவாக்கிட்டாங்க. ஏன் இஸ்ரேல் இப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான தாக்குதல் லெபனான் நடத்துச்சு? கேசால ஏற்கனவே ஒரு கொடூரமான இன அழிப்பை செஞ்சது. அது கிட்டத்தட்ட இணையாக தான் லெபனான்லேயும் நடக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் தான் போர். ஏன் லெபனான் குறிவைக்கப்பட்டது? லெபனானில் என்ன மாரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு? ஏன் இப்போ அது ஸ்லோவாக இருக்கா இல்லையா? மற்ற நாடுகளோட பார்வை அதில் என்ன இஸ்ரேல் மேலே அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட விரிவாக கேட்கலான்னு இருக்கும். முதல் கட்டமாக அவங்க சுருக்கமான பதிவு அதை செய்ய. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் 2 வாரத்துக்கு ஒப்பந்தம் அமைந்த பிறகு லெபனானில் கடந்த புதன்கிழமை இஸ்ரேல் தாக்குகிறது. கிட்டத்தட்ட 344 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரே நாளில். மிக அதிகபட்ச பலி என்பது புதன்கிழமை நடந்திருக்குது. அதன் பிறகு அந்த லிட்டானின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு வடக்கு லெபனானையும் தெற்கு லெபனானையும் இணைக்கக்கூடிய பாலங்கள் அந்த ஆற்றில் இருக்கு. அந்த பாலங்களை ஆல்மோஸ்ட் தகர்த்துட்டாங்க. தெற்கு லெபனான்லேருந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் மக்கள் வடக்கை நோக்கி, 1 மில்லியன் மக்கள் வடக்கு லெபனானை நோக்கி புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி தெற்கு லெபனானில் ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. மீன்வைல் ஹிஸ்புல்லாவும் ட்ரோன்கள் மற்றும் மிசைல் வழியாக இஸ்ரேலை குறிப்பாக வடக்கு இஸ்ரேலை தாக்குறாங்க. தெற்கு லெபனானில் தரைவழி படை மூலம் இஸ்ரேல் தாக்குகிறது. அந்த வீரர்களை எதிர்த்தும் லெபனான் ஹிஸ்புல்லா சண்டை போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 10-15 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரேலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தெற்கு லெபனானை ஒரு பஃபர் சோன் மாதிரி ஆக்கி அந்த லிட்டானி ரிவரை இல்லை பார்டர் ஆக்கிறது. இனிமேல் புதிய பார்டர் என்பது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த ஆறு தான். இந்த பார்டரை உருவாக்குறது அப்படின்றத அவங்களுடைய குறிக்கோள். அதாவது கிட்டத்தட்ட சவுத் லெபனானை ஆக்கிரமிக்கிறது. இது அவங்களுடைய அந்த கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம ஊர் அகண்ட பாரதம் மாதிரி, அது மாதிரியான ஒரு அந்த கோட்பாட்டுக்கு பொருத்தி வரக்கூடிய ஒரு விஷயம். வேற என்னென்ன இடங்கள்லாம் அதில் வருது? நம்மளது சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் இவங்களா சேர்த்து சொல்லுவாங்களே, அந்த இது சிரியா, வெஸ்ட் பேங்கு எல்லாமே வருது. ஓகே. இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய இடத்தையும் எடுத்துக்கிட்டு தான் அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. இப்போ லெபனானை மட்டும் அவர்கள் தொடர்ந்து இப்படி குறிவைத்து தாக்குவதற்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு ஈரானை அவங்க சண்டை போட்டுட்டாங்க, போதுமான அளவு தாக்கியிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. இப்போ ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாக்களும் ஹூத்திகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹூத்திஸ் ஏமன்லேருந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏன் அட்டாக் பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்ட பிறகு, பிப்ரவரி 28 கொல்லப்பட்ட பிறகு ஹிஸ்புல்லாக்கள் நமது தலைவரை கொண்டுட்டா இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்துகிறாங்க. இது அவங்களா எடுத்த முடிவு. இது ஈரானுடைய தூண்டுதல்லாம் அப்படி இருக்கிறதா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஈரானுடைய சப்போர்ட்டும் ஆயுத பண உதவியும் ஹிஸ்புல்லாக்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஹிஸ்புல்லாக்களின் தோற்றம் என்பது 1982 அவங்க அந்த இயக்கம் தோற்றுவிக்கப்படுது. அந்த ஹிஸ்புல்லான்னா அது கடவுளின் இயக்கம், இதுதான் அதுக்கு பொருள். 1979 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி நடக்குது இல்லையா, அந்த புரட்சியை ஒட்டி தான் இங்கே லெபனான்லேயும் ஹிஸ்புல்லாக்கள் தோற்றுவிக்கப்படுறாங்க. லெபனானுடைய மத வழி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களில் ஷியா சன்னி 2 பேருமே
சமமான அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ட்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல இனங்கள் மக்கள் வாழக்கூடிய ஒரு பன்மைத்துவம் நிறைந்த நாடு தான் லெபனான். அவங்களுடைய மக்கள் தொகை வந்து ஒரிஜினலாக அவங்களுடைய மக்கள் தொகை ஒரு 5 மில்லியன் வைத்து கொண்டால் பாலஸ்தீன அகதிகள், சிரிய அகதிகள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 8 மில்லியன் 80 லட்சம் மக்கள் வருவாங்க. ஒரு சின்ன நாடு தான். இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குவதற்கு காரணம் ஹிஸ்புல்லா வந்து ஈரானுடைய சப்போர்ட்டில் அப்பப்போ இஸ்ரேலோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து நிரந்தரமாக ஒழிக்கணும். ஹமாஸ் வந்து அக்டோபர் 7 தாக்குதல் இருக்கு இல்லையா, அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு உத்தி ரீதியாக என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை முன்கூட்டியே அழிப்பது. அவன் நம்மளை வந்து தாக்கி அதுக்கு பிறகு திருப்பி தாக்குறதுக்கு பதிலாக முன்கூட்டியே அவனை அழிப்பது அப்படின்ற உத்தியை எடுத்துருக்குறாங்க. அது அவர்கள் சொல்கிற விளக்கம். இன்னொரு அதை மொழிபெயர்த்தா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதிர்க்கக்கூடிய நாடுகளில் ஒரு பெரிய இனப்படுகொலை நடத்துறது, அந்த நகரங்கள் குடியிருப்புகளை எல்லாம் தரை மட்டமாக்குவது, மருத்துவமனையை உள்ளிட்டு இப்போ லெபனானில் கூட உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த சப்ளைஸ் எல்லாம் குறைஞ்சி போகுது. ஏன்னா அந்த அளவு வந்து காயம்பட்டவர்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் தேவையான இன்ஜுரி ஆனவங்களுக்கான மெடிசன்ஸ் வந்து இல்லை அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி லெபனான் வந்திருக்கு. காசா எப்போவோ வந்துருச்சு. காசாவில் மட்டும் 72,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் அந்த உத்தியை கடைபிடித்து முன்கூட்டியே வந்து தாக்குது அப்படின்ற முறையில் இதை செய்கிறாங்க. ஒரு புறம் ஈரான்கிட்ட வந்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இங்கே லெபனான்லேயும் தாக்குதலை வந்து துரிதப்படுத்துகிறாங்க. அவங்க நினைத்தது போல் தெற்கு லெபனானை காலி பண்ணிட்டாங்க. இதற்கு முன்னாடி லெபனானோட வந்து அப்பப்போ போர் நடக்கும். ஒரு அக்கேஷ்னலாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போர் நடக்கும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காசா போர் தொடங்கின பிறகே ஹிஸ்புல்லாக்களோட சண்டை வந்தது. அப்புறம் ஒரு போர் நிறுத்தம் ஒப்பந்தம்லாம் வந்தது. அதுக்கு பிறகு வந்து ஹிஸ்புல்லாக்கள் வடக்கு நோக்கி போயிட்டாங்க, தெற்கே இல்லை அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தது. இப்போதைக்கு ஈரான் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதற்கு நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குறாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன அந்த தாக்குதல் இருக்குல்ல, 300 சில்லற பேர் இறந்தது, குறிப்பாக அந்த இடத்துல மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள் செய்தியாளர்கள்ட்ட அவங்க கொடுத்த பேட்டி வந்து, This war that will tell us that there is Hezbollah here and Hezbollah here. In Beirut there is no Hezbollah. As we are a child of Beirut, we are not Hezbollah, and we're not including for Hezbollah, and we're not with Hezbollah. Well, they clearly are And some if Hezbollah now- elements if in the now- capital if city. If now they tell me that there's a Jewish people here and he need our help, we will help him. இது வந்து ஹிஸ்புல்லா இருக்கிற இடம் கிடையாது, ஆமா. அப்படி எந்த ட்ரேஸும் கிடையாது. இது வந்து சராசரி மக்கள் அவங்க வாழ்ற இடம், டென்சிட்டியா மக்கள் இருக்கிற இடம், கொஞ்சம் நெஞ்ச மக்கள் தொகை கிடையாது, டென்சிட்டியா வாழ்ற இடம். அந்த இடத்த திட்டமிட்டு தாய்க்கிறதா அங்க இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்களே. ஆமாம், இது மட்டும் இல்லை, நீங்கள் லெபனானில் வந்து இவர்கள் தாக்கியிருக்கிற 190% இடங்கள் எல்லாமே சிவிலியன் டார்கெட்டு தான். ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து இவர்கள் தாக்கியது என்பது மிக மிக குறைவு. ஹிஸ்புல்லாக்களில் வந்து கணிசமான பேரை ஏற்கனவே இவங்க அழிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மினிமம் ஸ்ட்ரென்த்தில் தான் இப்போ ஹிஸ்புல்லா இயங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர்கள் அந்த ஷியா மத வழிபாட்டு பிரிவில் தியாகம் என்பது ஒரு கடமை என்பதற்கேற்ப அவங்க மீண்டும் வந்து ரீக்ரூப் ஆகி புதியவர்களை சேர்த்து கொண்டு அவங்க சண்டை போடுறாங்க. ஹிஸ்புல்லாக்களை இப்படி ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக உருவாக்குனதில் ஐஆர்ஜிசிக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவங்க தான் ட்ரைனிங் கொடுக்கறது, ஆயுதங்கள் உதவி எல்லாமே ஐஆர்ஜிசி கொடுத்தது தான். அது ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை வந்து அந்த சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து எப்படி கிறிஸ்தவர்களுக்கு போப்பு மாதிரியோ ஷியாக்களுக்கு வந்து ஈரானில் இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் தான் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுறாங்க. அப்போ நம்ம தலைவரை வந்து கொன்னுட்டாங்க, இதற்கு பழி வாங்கணும். இப்போவும் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. ஹிஸ்புல்லாக்களை வந்து இவர்கள் நினைத்த அளவுக்கு வந்து முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஜர் வாக்கி டாக்கி தாக்குதல் இருக்குல்ல, அந்த அதாவது ஹிஸ்புல்லாக்கள் வந்து நம்ம வழக்கமான ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் இந்த மாதிரி நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களெல்லாம் திறந்து விட்டு அது இருந்ததுன்னா நம்மளை ட்ரேஸ் பண்ணிடுவாங்க, இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு பேஜர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பேஜர்ன்றது எனக்கு தெரிஞ்சு வந்து 2000களின் ஆரம்பம் அல்லது 90களின் இறுதியில் நம்ம தமிழ்நாட்டிலெல்லாம் புழக்கத்தில் இருந்தது. அது வந்து ஒரு வழிப்பாதை தான். ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப முடியும், ஒரு அவசரமாக நீ கூப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் அவருடைய லேண்ட்லைன் ஃபோனுக்கு போய் கூப்பிடலாம். இந்த மாதிரி மெசேஜ் ஒரு வழியில் வர்றது தான் அந்த பேஜருடைய ஃபங்க்ஷன்.
ஹிஸ்புல்லாக்கள் வந்து ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த நிறுவனம் இஸ்ரேலுடைய உளவுத்துறை உருவாக்கிய ஒரு ஷெல் நிறுவனம். அந்த ஹங்கேரி நிறுவனம் தைவான்ல இருந்து அந்த பேஜர்களை வாங்கி, வாக்கி டாக்கிகளை வாங்கி, அதை திறந்து அதுக்குள்ளே வந்து வெடிமருந்து, ரொம்ப வீரியமிக்க வெடிமருந்தை வந்து குறைந்த மில்லிகிராம் அளவில் வைத்து ஹிஸ்புல்லாக்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு சொல்லி வச்ச மாதிரி ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது. வந்த பிறகு இந்த எல்லா வாக்கி டாக்கிகளும் பேஜரும் வெடிக்குது. அதில் வந்து ஒரு பொதுமக்களையும் சேர்த்து வந்து ஒரு 15-20 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் 3000 பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க. பலருக்கு கண்ணு போயிருக்குது, விரல்கள் போயிருக்குது, கையில் வந்து காயம்பட்டிருக்குது. இது எல்லாமே அந்த வாக்கி டாக்கி பேஜர் தாக்குதலில் நடந்தது. இப்படியெல்லாம் வந்து இஸ்ரேல் அவர்களை குறிவைக்க காரணம் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸாக இருக்கட்டும் அல்லது ஹூத்திஸ், ஹிஸ்புல்லாக்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியா குழுக்கள், இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிப்பது அப்படின்றதான் இஸ்ரேலுடைய நோக்கம். ஹூத்திஸ் மேலே கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில வந்து விமானங்கள் மூலமாக போய் குண்டு போடுவாங்க. ஆனால் ஓமனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய நாடு, பாலைவனம், மலைப்பாங்கான நாடுன்றதுனால ஹூத்திஸை வந்து முதன்மையாக ஒழிக்க முடியலை, பெருமளவு ஒழிக்க முடியலை. அதே தான் ஹிஸ்புல்லாக்களுக்கும். ஹமாஸ் கூட இப்போ போர் நிறுத்தம் அங்கே அமலில் இருந்தாலும் ஹமாஸ் வைக்கிற டிமாண்ட் என்னென்னா, இஸ்ரேலிருந்து இங்கே வீரர்கள் எல்லாரும் அகற்றப்படும் வரை நாங்கள் ஆயுதங்களை துறக்க மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இஸ்ரேல் நினைத்தது போல இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் குழுக்களை முற்றிலும் வந்து ஒழிக்க முடியவில்லை. ஒழிக்க முடியலைன்றது காரணம் இவங்க எல்லாமே ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள். லெபனானில் வந்து இப்போன்னு இல்லை, நீங்கள் இஸ்ரேல் தோன்றியதுலேருந்தே லெபனானில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது. அதனால தான் ஹிஸ்புல்லா வந்து இப்போ ஒரு டூ ஆர் டைன்ற ஒரு சிச்சுவேஷனில் சண்டை போடுறாங்க. இந்த பின் வரலாறு வந்து புரியுது என்ன பிரச்சனை. ஆனால் இந்த போர் நிறுத்தம் வந்து லெபனான் மேலே நடக்கிற தாக்குதலையும் நிறுத்தணுன்றத அந்த கண்டிஷனையும் உள்ளடக்கி தானே கொண்டு வந்தது. பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் போட்ட ட்வீட்லேயே வந்து அதை மென்ஷன் பண்ணி தான் அவரும் போட்டிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு அதை மீறி தாக்குதல் நடந்த பிறகு இது பெரிய, ஏன்னா இந்த போர் ஈரானுக்கும் அமெரிக்கா நடந்த போர் வந்து உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது எப்போ நிற்குன்றது தான் உலக தலைவர்களோட கவலையாக இருந்தது. ஓகே, பாகிஸ்தானோட ஏற்பாடில் இவங்க 2 பேர் உடன்பாடுக்கு வராங்கன்றது ஒரு நிம்மதியை வந்து எல்லாருக்கும் கொடுத்த நேரத்தில் இஸ்ரேல் இப்படி பண்ணது வந்து எந்த அளவுக்கு மற்ற நாடுகளே எரிச்சல் ஊட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஸ்பெயின் முதல்ல இருந்தே வந்து ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த போரை வந்து ரொம்ப உன்னிப்பாக, மற்றவர்கள் வந்து ஒரு மேலாட்டமான விமர்சனம் வச்சாலும் ஒரு கூர்மையான விமர்சனங்களை அமெரிக்கா மீதும் வைத்திருந்தார், இஸ்ரேல் மீதும் வைத்திருந்தார். இந்த தாக்குதலுக்கு பிறகு நேரடியாக இஸ்ரேல் கூட இப்போ இஸ்ரேல் வந்து திருப்பி எங்களோட அடுத்த தாக்குதல் வந்து ஸ்பெயினுக்கு நடக்கும், ஸ்பெயினை தாக்குன்ற அளவுக்கு நெத்தன்யாஹூ வைக்கிற அளவுக்கான விமர்சனங்களை வந்து ஸ்பெயின் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இஸ்ரேலை வந்து தனிமைப்படுத்துறது, இந்த மீதான நடவடிக்கைகள்லாம் ஸ்பெயின் போகுது. ஏன் ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி அவரால் பேச முடியுது? அவரோட பின்னணி என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க ஸ்பெயின்? ஈரான் பேச்சு இந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டது அப்படின்றது லெபனானையும் சேர்த்து தான். லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றது தான் பாகிஸ்தானும் சொல்லுது, ஈரானும் சொல்லுகிறது. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஜேடி வான்ஸ் வந்து அமெரிக்காவில் இறங்கியிருக்கிறாரு. அதில் ஈரானுடைய முக்கியமான கோரிக்கையாக இதுவாக இருக்கும். அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுடைய லெபனான் சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் என்னமோவோ இப்போதைக்கு லெபனான் மீதான தாக்குதலை வந்து இஸ்ரேல் குறைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த வாரம் வாஷிங்டனில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு, நெதன்யாஹூ அறிவிச்சிருக்கிறார். இப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு நீ எதுக்காக லெபனானை போய் தாக்குற அப்படின்னு மிக வெளிப்படையாக தீவிரமாக கண்டித்தவர் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ வந்து கண்டித்திருக்கிறார். இது வந்து ஒரு நாடு, இறையாண்மை மிக்க ஒரு நாட்டை வந்து அநீதியாக நீங்கள் ஆக்கிரமித்து குண்டு போட்டு தாக்கிட்டு இருக்கிறீங்க, இது வந்து நிறுத்தப்படணும், காசால இனப்படுகொலை நடத்திட்டு அடுத்து ஈரானில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு மிக கடுமையான வார்த்தைகளில் இதை கண்டிச்சிருக்காங்க. காசா மாரி லெபனான் ஆறதை நாங்கள் விரும்புவோம், அதை பொறுத்துடக்கூடாது, எல்லாரும் அதை தடுக்கணுன்ற வேற பேசியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஈரான் மீதான இவர்களது போர் துவங்கிய பிறகே ஸ்பெயினோட மிலிட்ரி பேஸ் எல்லாம் உங்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்க முடியாது, ஏர் ஸ்பேஸையும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிட்டாரு. இதெல்லாம் ட்ரம்புக்கு வந்து ஒரு கோபத்தை வரவழைத்தது. உடனே ட்ரம்பு நான் வழக்கம் போல் வந்து வரி போடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினார். அந்த மிரட்டலுக்கெல்லாம் பிரதமர் பெட்ரோ வந்து பயப்படலை. ஏன் அப்படின்னு சொன்னால்,
அவர் வந்து ஒரு இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர். அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரியான ஒரு கொள்கைகள் கொண்டவங்க தான். காசா படுகொலை நடக்கும்போது கூட அதை கண்டித்திருக்கிறாங்க. நெதன்யாகு வந்து ஒரு வார் கிரிமினல், சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் அவர் வந்து குற்றவாளியாக தண்டிக்கப்பட வேண்டும், இப்படியெல்லாம் ஸ்பெயினோட பிரதமர் பெட்ரோ வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கிறாரு. அது வந்து இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பிடிக்கலை. இஸ்ரேல் வந்து சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏதோ ஒரு தூதரகம் சம்பந்தமாக தொடர்புள்ள ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலிருந்து நாங்கள் ஸ்பெயினை விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறதா இல்லை. அவர் மட்டும் இல்லை, அந்த நாட்டினுடைய மக்களும் அந்த மாதிரியான ஒரு பார்வை கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அவர்களும் லெபனான் மீதான இந்த போரை அவர்கள் ஆதரிக்கவில்லை. தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக நீ லெபனானை போய் நீ தாக்குற அப்படின்னு அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள்லாம் வந்து நெத்தன்யாவோட உருவப்படத்தை எரிக்கிறது, அங்கே ஸ்பெயினில் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது. அதை இவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஐரோப்பிய ஒன்றியம் என்பது இனிமேல் இஸ்ரேலோட இந்த நிதி வர்த்தக பரிவர்த்தனை எல்லாம் துண்டித்து கொள்ள வேண்டும், இஸ்ரேலை தனிமைப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அவர் முன்வைக்கிறாரு. இதன் மூலமாகத்தான் தனிமைப்படுத்த முடியும். அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஒரு நேட்டோ, அமெரிக்க சார்பு, மேலை நாடுகள் அப்படி ஒரு கருத்தோட்டமாக இருந்தாலும் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரிபல் வாய்ஸ் மாதிரி அதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அது முக்கியமாக அந்த கட்சி பின்னணி ஒரு சோசலிச பாரம்பரியம் கொண்ட அந்த கட்சியெல்லாம் அதுக்கு பின்னணி காரணமாக இருக்குது. அவர் மட்டும் இல்லை, இப்போ பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இருக்காரு, அவரும் கூட லெபனான் மீதான தாக்குதலை வந்து கண்டிச்சிருக்கிறாரு. நீங்கள் தற்காலிக போர் நிறுத்தன்னு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டீங்க, வந்தது பிறகு நீ குண்டு போடுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து மூடப்பட்ட பிறகு, உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு தான் அவர்களுக்கு இந்த போரினுடைய முக்கியத்துவம் என்பது புரிய வருது. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பங்கேற்கலை. அவர் ட்ரம்ப் கூப்பிட்டதுக்கு உடனே ட்ரம்ப் வந்து நேட்டோலாம் காகித புலி, எனக்கும் தெரியும், புட்டினுக்கு தெரியும் அப்படிலாம் வந்து சொன்னார். இப்போ மீண்டும் வந்து ஏற்கனவே கிரீன்லாந்து பிரச்சனையில் நேட்டோ நாடுகளை பகைச்சு கொண்டார் இல்லையா, கிரீன்லாண்டே அமெரிக்காவோட சேர்க்க போகிறோம், அது வந்து டென்மார்க் உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் அது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது அப்படியே அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அப்போ தான் ஈரான் போரும் வருது. இன்றைக்கி லெபனான் தாக்குதலையும் ஐரோப்பிய நாடுகள் வந்து கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் பிரான்ஸ் முக்கியமானது, யூகேவும் அது மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்பெயினுடைய இந்த குரல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பிய நாடுகள்கிட்ட எதிரொலிக்குது அப்படின்றதை சொல்லலாம். துருக்கியெல்லாம் கூட இஸ்ரேலை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தில். துருக்கி ஆரம்பத்திலேயே, அது ஸ்பெயினோட சம்மந்தப்பட்டு இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே அவங்க இஸ்ரேல் அமெரிக்காவை இந்த போரை வந்து கண்டிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஒருவேளை இந்த இது தொடர்ந்து இருந்தால் போரில் நாங்களும் பங்கேற்க வேண்டி வந்திருக்கலாம் அப்படின்னு துருக்கி அதிபர் சொல்லியிருக்கிறாரு. துருக்கி நேட்டோவினுடைய ஒரு அங்கம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நேட்டோவே வந்து ஒரு குரலாக இல்லை. அவங்க அமெரிக்காவை யாரும் ஆதரிக்கலை, படையனுப்பலைன்றது ஒன்று. ஆனால் மாறலாக வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்பெயினை தவிர்த்து. இன்னைக்கு துருக்கி வந்து ஆரம்பத்திலிருந்தே இவங்களை கண்டிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் ஸ்லோவாக்கியாவும் ஸ்பெயினை மாதிரியே அவங்களும் லெபனான் போரை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த குரல்கள் ஐரோப்பிய நாடுகளில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் காசா இனப்படுகொலை அப்போ கூட இஸ்ரேலுக்கு வந்து இவ்வளோ ஒரு நெருக்கடி வந்ததா தெரியல. அது ஒரு கண்டனங்கள் அளவுக்கு தான் இருந்தது மாரி பார்த்தோம். இப்போது வந்து பொருளாதார ரீதியாக அவரை அது முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த குரல்கள் எழுந்து வருது அப்படின்றது அந்த ஒரு அச்சமும் அவருக்கு இருந்திருக்கணும்ல. இப்போ தாக்குதல் வந்து லெபனானில் கம்மியானதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்ல. கண்டிப்பாக. காசாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஹமாஸ் அக்டோபர் 7 போய் தாக்கி 1200-1300 இஸ்ரேலியர்களை, யூதர்களை கொல்றாங்க. ஹமாஸ் சொன்னது அவங்கெல்லாம் வந்து இல்லீகல் செட்டிலர்ஸு, அவங்கெல்லாம் பொதுமக்கள், சிவிலியன்ஸ் கிடையாது, அதாவது பாலஸ்தீன மண்ணை ஆக்கிரமித்து குடிபெயர்ந்திருக்கின்ற யூதர்கள் அப்படின்றத ஹமாஸினுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துது. இஸ்ரேல் தாக்குதல் நடக்கும்போதே வந்து ஐரோப்பிய நாடுகளின் பிரதமர்களோ அதிபர்களோ அல்லது அமெரிக்க அதிபரோ எல்லாருமே வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து டெல்லவீவுக்கு நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பண உதவி, ஆயுத உதவியெல்லாம் தொடர்ந்து அதிகரிக்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து அதிகமாக செய்ய ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு வந்து அந்த காசால இவர்கள் நடத்திய அந்த இன அழிப்பு போருக்கு ஆரம்பத்தில் எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால்
இங்கே சிவிலியன்ஸ் தான் கொல்லப்படுறாங்க, கொல்றவங்களை எல்லாம் ஹமாஸுன்னு சொல்லி இஸ்ரேல் அவதூறு பிரச்சாரம் பண்ணுது. அப்பொழுது வந்து காசா ஹெல்த் மினிஸ்ட்ரி சொன்ன அந்த கவுண்டெல்லாம் இவங்க வந்து நம்பலை. அதன் பிறகு தான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. 72,000க்கு மேற்பட்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள் கணிசமானவர்கள், இன்னும் காயமடைந்தவங்கலாம் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் காசா முழுவதும் எல்லா குடியிருப்புகளும் தரைமட்டமாக வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிடுச்சு. மாறிவிட்டது. நகரம்னே சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு குப்பை கூடங்களின் குவியல் மாதிரி தான் அது இருக்குது. மருத்துவமனைகளை வந்து இடிச்சிட்டாங்க, பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகம், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. அப்படி உருவாக்கின பிறகு தான் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தோ உலக நாடுகள்ல இருந்தோ மக்கள் மத்தியிலையும் சரி, அரசுகள் மத்தியிலையும் சரி இந்த பார்வை வர ஆரம்பிக்குது. அப்போ தான் இஸ்ரேலை வந்து கண்டிக்கிறாங்க. ஆனால் அதற்காக இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து பலி கொடுக்க வேண்டி இருக்குதே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோணலையே? நீ ஹமாஸை தண்டிக்கிறதா இருந்தால் ஹமாஸை மட்டும் தண்டிக்கணும். அதுக்கு சாதாரண பாலஸ்தீன மக்களை எப்படி தண்டிப்பீங்க? அது மட்டும் இல்லை, வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல, மேற்கு கரையிலையும் இந்த காசா போர் ஆரம்பித்த உடனேயே அங்கேயும் வந்து சட்டவிரோத யூத குடியேறிகள் மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்தை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை வந்து கொல்வது, கைது பண்ணுவது, ஆயிரக்கணக்கில் கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ வரைக்கும் வெஸ்ட் பேங்க்கில் வந்து யூதர்களை போய் அவங்கள வந்து குடியேற வச்சு அவங்ககிட்ட ஆயுதம் கொடுத்து அங்கே இருக்கிற பாலஸ்தீன மக்களை கொல்றது, இராணுவமே போய் கொல்றது, இந்த மாரி சம்பவங்கள் இப்போ வரைக்கும் வெஸ்ட் பேங்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டவிரோத குடியேற்றங்களை இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றி சட்டப்பூர்வமாகிட்டாங்க. ஓகே, இது வந்து இப்போ உலக அளவில் பன்னாட்டு சட்டங்களின்படி இது தவறு. ஒரு மக்களுக்குரிய அந்த மண்ணையோ இடத்தையோ இன்னொரு மக்கள் வந்து அங்கே போய் ஆக்கிரமித்து குடியேறக்கூடாது. அதை மீறி இஸ்ரேல் சட்டம் போட்டு அந்த சட்டவிரோத குடியேற்றங்களை வந்து அமல்படுத்தி இருக்குது. இதில் என்ன ஆகுன்னு சொன்னால், வெஸ்ட் பேங்க் வந்து ஓரளவு விவசாயம்லாம் நல்லா பண்ணக்கூடிய இடம். அது போக இந்த மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு உடல் உழைப்பு வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. காசா மீதான போருக்கு பிறகு அது கட்டாயிருச்சு, அந்த விவசாயமும் கட்டாயிருச்சு. வெஸ்ட் பேங்கில் வந்து நல்ல குடிநீர் எல்லாம் கிடைக்கக்கூடிய, நன்னீர் கிடைக்கக்கூடிய அது பகுதி. அதை எப்படியாவது குறி வச்சு கைப்பற்றணும்னு சொல்லி தான் இந்த சட்டவிரோத ஈத குடியேற்றங்களை அங்கே இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் காசாவில் மட்டுமல்ல, வெஸ்ட் பேங்க் என்ற அந்த மிகப்பெரிய நிலப்பரப்பையும் இஸ்ரேலோட சேர்ப்பதற்கான வேலைகளை இஸ்ரேல் வந்து செய்து வருகிறது. ஓகே, இப்போ உங்கள் ஸ்பெயினோட பிரதமர் இது மட்டும் இல்லாமல் உங்களோட பாலஸ்தீனம் பற்றியும் ஆதரித்து மறுபடியும் பேசியிருக்கிறாங்க. வெஸ்ட்டு ஜெருசலம் அது வந்து அதுதான் பாலஸ்தீனோட தலைநகர், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றத ஒரு இவ்வளோ பெரிய வடக்குமுறை நடக்கிற நேரத்தில் வந்து நான் அதை உலக அளவில் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கி தர்றதுக்காக ஒரு குரலாக பேசுறதுல அதெல்லாமும் நடந்திருக்குது. இதெல்லாமும் இஸ்ரேல் இன்னும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பாக. ஸ்பெயின் மட்டுமல்ல, வேறு சில ஐரோப்பிய நாடுகள் கூட முன்னாடியே அந்த காசா இன படுகொலை நடக்கும்போது கூடவே அவர்களும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. இப்படி உலக அளவில் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய போக்கு என்பது வளர்ந்து வருகிறது. இது இஸ்ரேல் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு இதனால எரிச்சலும் கோபம் வந்து அதிகமாக இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்குன்னு தனி நாடு அப்படின்றது கிடையாது. ஆனால் பல ஐரோப்பிய நாடுகள் சரி, உலக நாடுகளும் சரி, அந்த 2 நேஷன் தியரின்னு சொல்கிறாங்கல்ல, 2 நாடுகள் தீர்வு, இஸ்ரேலும் இருக்கணும், பாலஸ்தீனமும் இருக்கணும், இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றத மீண்டும் பேசு பொருளாக பேசுகின்ற ஒரு நிலை வந்து காசா போருக்கு பின்னாடியே வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய குரல் என்பது அரசுகள்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் மக்கள் மத்தியில், மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள், இங்கெல்லாமே அந்த போராட்டம் வந்து முதல் மாற்றம் அங்கே தானே வந்தது. காசாவோட பல வீடியோக்கள் வந்து உலக மக்கள் மனசாட்சி உழுக்கின பிறகு தான் அரசுகள் வந்து அதில் பங்கெடுக்கிறாங்க, மக்களும் போராடினாங்க. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராடிய மாணவர்கள் அந்த போராளிகளை குறிவைத்து அவங்கள வந்து புக் பண்ணி கேஸ் போடுவது, கேஸ் போட்டால் அவங்க கேரியரே முடிஞ்சு போச்சு, எதிர்காலமே முடிஞ்சு போச்சு. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு போலீஸ் கேஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த அரசு வேலையோ எந்த தனியார் நிறுவன வேலையோ கிடைக்காதுன்ற மாதிரி அந்த போக்குகள்லாம் இன்றைக்கி யூகேயில் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே யூகேயில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்க, அவங்க டாக்டருக்கு படித்தாலும் சரி, இன்ஜினியருக்கு படித்தாலும் சரி, அந்த மாணவர்கள்லாம் இன்றைக்கி வந்து மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாத ஒரு அவல நிலையில் இருக்கிறாங்க. அப்படி அரசுகள் ஒடுக்கிறது, இதையும் மீறி மக்கள் வந்து போராடுறாங்க. ஓகே, இப்போது நெத்தனியாகு அவரு ஓகே லெபனான் ஹிஸ்புல்லா அவங்களுக்கு த்ரெட்டாக இருக்குது, அந்த நிலத்தை வந்து அப்படி ஒரு டெரிட்டரி இல்லாமல் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும், ஈரானும் அப்படி இருக்குது, அதை இல்லாமல் ஆகிட்டோம்னா ஆபத்து இல்லாமல் இருக்குன்றது மட்டும்தான் காரணமாக,
இல்லை அவரோட பதவியை தக்க வைக்கிறதுக்காகவே இந்த போரை நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு காரணமும் அவருக்கு இருக்குதா சொல்லப்படுது. அது என்ன பின்னணி? ரெண்டுமே இருக்குது. ஒரு டீப் ஸ்டேட்டுன்ற முறையில் இஸ்ரேல் தொடர்ந்து தனது எதிரிகளை ஒழிக்கணுன்றதுல வந்து எப்போதும் குறியாகவும் உறுதியாகவும் இருக்கும். அது நெதன்யாகு இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கும். ஆனால் நெதன்யாகு பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு 4-5 குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கான வழக்கு என்பது இந்த காசா போருக்கு முன்னாடியே அந்த வழக்கு நடைபெற்றிருக்கணும். ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வழக்குகளை தள்ளி போடும் வேலையை நெதன்யாகு செய்கிறார். அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைல் நிறுவனத்துக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டார், ஒரு ஊடக நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார். இந்த மாதிரி ஒரு 4-5 சார்ஜ். இது நேரடியாக வந்து இதில் வந்து பணம் வாங்கியிருக்கிற குற்றச்சாட்டுகளும் உண்டு. ஃபேவரிசம் அதுவும் இதில் இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது உலகத்துக்கு வந்து ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் ஒரு வலிமையான நாடாக வந்து காட்சியளிக்குது. ஆனால் அந்த வலிமையில் வந்து இந்த மாதிரி ஊழல் செய்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அப்படின்றதும் உண்மை. நெதன்யாகு பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் தாக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்து நடைபெற இருக்கிற தேர்தலே அவர் தோற்றுருப்பார். அந்த அளவு மக்கள் பற்றியில் அவருடைய செல்வாக்கு பேரெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. அப்பொழுது தான் ஹமாஸ் தாக்குதல் அவருக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. அதை வைத்து கொண்டு எதிர்க்கட்சிகளை நான் வந்து மந்திரி சபையில் அமைச்சரவையில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு காசாவை தாக்குறாரு. ஈரானை வந்து போன வருஷம் 12 நாள் தாக்குனாரு. இப்போ பிப்ரவரி 28 தாக்குறாரு. லெபனானை 2 முறை தாக்கியிருக்கிறாரு. ஹூத்தீஸை 1 முறை தாக்கியிருக்கிறாரு. இதையெல்லாம் வந்து செய்வதன் ஊடாக தன்னை வந்து ஒரு நாடு ஒரு நெருக்கடியான நேரத்தில் வந்து தலைமை தாங்குகின்ற ஒரு போராளி போல மக்கள்கிட்ட வந்து சித்தரித்து கொண்டார். ஆனால் சமீபத்தில் எடுக்கப்படுகின்ற அந்த சர்வேகளெல்லாம் அதனாலே மக்கள் இவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்யவில்லை, அப்படித்தான் பார்க்கிறார்கள். அந்த நீதிமன்றங்களும் அதை விசாரிக்க இருக்கிறது. அதை விசாரிக்கிறதுக்கு இவர் லெபனான் போரை வந்து ஒரு அவசர நிலையாக பயன்படுத்துகிறார். ஆனால் இப்போ நீதிமன்றம் அது விசாரிக்க தான் போகிறதா சொல்கிறாங்க. அதனால் விரைவிலேயே அந்த விசாரணை என்பது வரும். அதுக்குள்ளே இந்த போரை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது எப்படி, ஈரானோட தொடர்ந்து போர் செய்வது எப்படி, இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்பது வந்து நெதன்யாகுவுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்துகிறார். இதை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. முதலே சொன்னது போல் இது இஸ்ரேலினுடைய ஒரு அந்த ஸ்டேட்டுடைய பார்வை. இஸ்ரேல் என்ற அந்த அரசு இப்படி பார்க்கிறது. இவங்க ஹிஸ்புல்லாகளை ஒழிக்கணும், ஈரானை ஒழிக்கணும், ஹமாஸை ஒழிக்கணும், இதெல்லாம் அவங்களுடைய இயல்பிலேயே அது இருக்குது. அதுக்காக பிளான் பண்ணி குறுகிய காலத்தில் என்ன செய்யணும், நீண்ட காலத்தில் என்ன செய்யணும். உதாரணத்துக்கு இந்த பேஜர் தாக்குதல் சொன்னோம் இல்லையா, அது மட்டும் கிட்டத்தட்ட 10 வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ நாள் முன்னாடியே அவங்க அலர்ட்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க. அதே போல் ஈரானில் வந்து அணு விஞ்ஞானிகளை கொன்றதாக இருக்கட்டும், ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை கொன்றதாக இருக்கட்டும், இதையெல்லாமே பல மாதங்கள் பிளான் போட்டு தான் செய்கிறாங்க. அதனால் 2 இருக்குது. இஸ்ரேல் அரசு என்ற முறையிலும் அது செய்கிறது. அதை நெதன்யாகு தன்னுடைய ஊழல் வழக்குகள்லேருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை பயன்படுத்துகிறார் அப்படின்றதும் உண்மை. இந்த போர் இருக்குல்ல, இந்த போரில் இஸ்ரேலோட பங்கு வெற்றிகரமாக இருக்கிறதா அந்த மக்கள் கருதுறாங்களா? நெத்தன்யாவை தலைமை தாங்கினது வந்து ஓகே உலக அளவில் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்குது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருதா, இல்லை நெத்தன்யாவோட நடவடிக்கை தோல்வியை தான் தழுவி இருக்கிறதா அந்த மக்கள் கருதுறாங்களா? ஆரம்பத்தில் நெதன்யாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க, இஸ்ரேல் போருக்கெல்லாம் ஆதரவாக இருந்தாங்க. வர வர அது கொஞ்சம் குறையுது. ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு அது குறைஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், முதல் முறையாக இஸ்ரேலில் வந்து ஒரு மரண பயத்தை ஈரான் காமிச்சிருச்சு. சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, பங்கரை நோக்கி ஓடணும். அதன் பிறகு வந்து எல்லா வேலைகளும் முடங்கி போயிருக்குது. இது வந்து ஈரான் காமித்ததுனால அந்த பயம் ஏற்படுத்தியதுலேருந்து போர்னா என்ன, இப்போ காசாவில் வந்து 72,000 பேர் கொண்டுட்டாங்கன்றது மட்டும் இல்லை, அங்கே குடிக்க தண்ணி இல்லை, மருந்து இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, கல்வி இல்லை, உணவு இல்லை, எந்த வேலையும் இல்லை, பணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து இஸ்ரேலிய மக்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் குறைந்தபட்சமாக ஒரு மரண பயத்தை வந்து ஈரான் காட்டியிருக்கிறது அப்படின்றத முக்கியமான நகர் டெல்லவி, ஐஃபா இது போன்ற நகரங்களே வந்து தாக்கியிருக்கிறாங்க. பல குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவே வந்து பல மில்லியன் கணக்கில் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா இஸ்ரேல் கொடுத்த கணக்கிலேயே இருக்குது. அந்த அயன் டோம் இதை பற்றியான ஒரு மக்களுக்கு இருந்த அதீத நம்பிக்கையெல்லாம் இப்போ வந்து இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாவோ ஹமாஸோ ஒரு பலம் குறைந்த ஒரு குழுக்களோட மோதி இருக்கிறீங்க. இப்பொழுது ஈரான் IRGC ஒரு பலம் வாய்ந்த இராணுவத்தோடு நீங்கள் மோதுறீங்க. அவர்கள் இதை காமித்திருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேலிய மக்கள் வந்து இப்போ போருக்கு ஆதரவாக நிற்கும் நிலை கொஞ்சம் இப்போ பெரிய அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம்.
ஓகே. இப்போது நேட்டோ நாடுகள், இப்போ ஸ்பெயின் உட்பட ஸ்பெயின் தான் தொடங்கியிருக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடியுது. ஒருவேளை அமெரிக்கா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் வெளியேறிடுவேன், உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துங்க, கற்றுக்குங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் எப்படி தீர்க்கிறதுன்ற மாரி பேசிகிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட அந்தமாரி பேச்சுக்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ இது ஒரு சரியான தருணம், நம்மக்கிட்ட என்ன இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட என்ன இருக்குது, இல்லை நமக்கான ஒரு பேக்கப்பை நம்மளே ரெடி பண்ணுவோம், நமக்கான ஒரு இடத்த நம்மளே ரெடி பண்ணுவோன்ற மாதிரியான பேச்செல்லாம் போது அந்த எந்த அளவுக்கு எடுக்கூடாதெல்லாம்? நேட்டோவில் ஒரு விரிசல், ஒரு புரிதலின்மை வந்திருக்கான்னா வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த போது நேட்டோ வந்து ஒற்றுமையாக இருந்தது. ரஷ்யாவை வந்து இதுக்குள்ளே விடக்கூடாது, இது மற்ற நாடுகளுக்கும் அபாயம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. ஜோ பிடன் காலத்தில் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, பணமும் கொடுத்தாங்க, ஆயுதங்களும் கொடுத்தாங்க. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனிலிருந்து வரக்கூடிய அகதிகளை வரவேற்று அவர்களை பராமரிக்கின்ற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ட்ரம்ப் வரும்போதே என்ன சொன்னார், பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் தான் முக்கியம், இந்த போர்லாம் நமக்கு முக்கியம், தலைவலி அதுக்கு நம்ம தலையில் வச்சுக்கணும், ஏன் வச்சுக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்னு பேச ஆரம்பித்தார். நான் வந்த பிறகு இஸ்ரேல் போர், உக்ரைன் போர் எல்லாத்தையும் உடனே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். புட்டின் எனக்கு தெரியும், அவர் சொன்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆள் தான், இப்படிலாம் டயலாக் விட்டார். ஆனால் புட்டின்கிட்ட பேசி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னார். அடுத்தது டேரிஃப் போட ஆரம்பித்தார், ஐரோப்பிய நாடுகளுக்கும் போட ஆரம்பித்தார். அது ஒரு பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகள் அப்போவே வந்து தங்களுடைய உறவை வந்து சைனாவோட அதிகப்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சைனாட்டிருந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவர்களும் பதில் வரி போட்டாங்க. இப்படி நிலைமை இருந்தது. அப்புறம் கிரீன்லாந்து பிரச்சனை வருது. கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய அரிய வகை கனிம வளங்கள்லாம் எனக்கு வேணும், அதனால் என்கிட்ட வந்து விற்றுருங்க, ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன். உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருக்கிறாரு. ஆமாம், அந்த கம்பெனியினுடைய ஓனர்ன்ற முறையிலேயே கிரீன்லாந்தை கேட்குற மாதிரி கேட்குறாரு. அது ஒரு விரிசலை ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்தபடியாக இந்த உக்ரைன் போருக்கு வந்து அவர் நம்ம உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இருக்காரு, அவர் அமெரிக்காவுக்கு வரவழைத்து இன்னைக்கு பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற ஜேடி வான்ஸும் ட்ரம்பும் அவரை வெள்ளை மாளிகையில் உட்கார வச்சு அவரை வந்து மிக கேவலமாக நடத்தினாங்க. எந்த அளவுக்கு அவரை கேவலமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தினாங்க. ஆனால் இப்போ ஈரான் போரில் அவங்ககிட்ட போய் உதவி கேட்டாப்புல ட்ரம்ப் அது கேட்பாங்க. இப்போ அதுக்காக ஜெலன்ஸ்கி அவங்க மேலே வந்து காய் விட்டுட்டு போக முடியாது இல்லை, ஏன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, புட்டினுக்கு வந்து ஒரு ஃபேவராக நடந்துக்கிட்டு இந்த போரை நிறுத்த முடியும்னு சொல்லி இவர் தலையில் நங்குன்னு கூட்டுற மாதிரி பேசினாங்க. அப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொன்ன வந்தாருன்னா, இது உக்ரைனோட முடிய போகிற பாதிப்பு இல்லை, நாளைக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஏன் அமெரிக்காவை நோக்கி கூட புட்டினுடைய கரங்கள் வந்து நீளும், நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது, இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்கூடாது இப்படின்னு சண்டை போட்டு அவரை கேவலப்படுத்தி அனுப்புனாங்க. அதன் பிறகு இவர் திரும்ப வராரு. திரும்ப வந்தோடனே மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் இனி அமெரிக்கா நம்ப முடியாது, உக்ரைனை ரஷ்யாட்டிருந்து பாதுகாக்க வேண்டிய வேலை கடமை நம்மளுடைய பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு அப்போவே அந்த ஸ்பிளிட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு இப்போ ஈரான் போர் வந்து வருது. ஈரான் போருக்கு 2003 ஈராக் போர் போல் மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுடைய, நேட்டோ நாடுகளுடைய ஆதரவை இவர் கேட்டார். பல நாடுகள் ஆதரவை வழங்கவில்லை. ஒரு மாறலாக வந்து நீங்கள் இஸ்ரேலும் ஈரான் மேலே வந்து குண்டு போடுறீங்களா, போட்டுக்குங்க, அணு சக்தி வந்து அது பெறக்கூடாது, அணு ஆயுதம் ஈரான் பெறக்கூடாது, அதற்காக அடிக்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் நாங்கள் போரில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் இப்படி சொல்லிட்டாங்க. இவர் கூப்பிட்டு பார்த்தாரு. எப்போ கூப்பிட்டாருன்னா, அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடுறாங்க, ஈரான் மூடுது இல்லையா, மூடும்போது எல்லா நாட்டு நேவி கப்பல்களையும் அனுப்புங்க, ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி நம்ம ஆயில் டேங்கர்லாம் போயிட்டு வரட்டும், அப்போ தான் உலக பொருளாதாரத்துடைய நெருக்கடி குறையுன்னதுக்கு எந்த நாடும் போர்க்கப்பலை அனுப்புவதற்கு தயாராக இல்லை. இது அப்போவே ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் வந்து கோழைகள், காகித புலி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பித்தார். இது இந்த விரிசல் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாமல் ஆரம்பித்த ஒரு போர். அந்த போரின் சுமையை உலக நாடுகள் சுமக்கின்றன. ஆசிய நாடுகள் பெரும்பகுதி சுமக்குதுன்னா, இயற்கை எரிவாயு எல்லாம் கிடைக்காம ஐரோப்பிய நாடுகளும் அந்த சுமையை சுமக்க வேண்டிய நிலை வந்துருச்சு. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயினுடைய விலை என்பது $110 வரைக்கும் போயிருக்கு. தற்காலிக இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அது 100-90ன்னு குறைய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் 70லேருந்து அது உயர்வு தான். இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. அதனால் முன்னாடி இருந்த அந்த
அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கம் என்பது இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே புட்டின் வந்து சந்தோஷமா இருப்பார். ஆமாம், இந்த நேட்டோ நாடுகளில் இப்படி ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒரு பெரிய விரிசலே ஏற்பட்டிருக்குன்றதுல புட்டின் வந்து சந்தோஷமா இருக்கிறாரு. என்ன அவர் இவ்வளோ நாள் சண்டை போட்டும் கூட உக்ரைனை வந்து ஒரு நிறைய இடங்களை பிடிச்சிட்டு அந்த போரை அவரால் முடிக்க முடியல. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னுக்கு பொன் முரணா பேசுவது, மாற்றி பேசுவது, அதெல்லாம் வந்து ஒரு அவருடைய நடவடிக்கைகளே ஒரு சந்தேகம் மர்மத்துக்குரியது. இப்போ ஜேடி வான்ஸ் கூட அவருடைய மருமகனையும் அந்த இன்னொருத்தரையும் அனுப்பியிருக்காங்களே, விட்காஃப், இவங்க எல்லாமே இஸ்ரேல் லாபியிஸ்ட்னு அறியப்படுறவங்க. அமெரிக்காவில் வந்து இஸ்ரேலுக்காக யூதர்களுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அந்த லாபியிஸ்ட் குழுவை தான் இவர் அனுப்பியிருக்கிறாரு. இந்த குழு தான் ஏற்கனவே பேச்சுவார்த்தையிலையும் ஜெனீவாலையும் இருந்தது. ஜெனீவாவில் நடத்தினாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா இதையும் ஏற்றுக்கிறாங்க. அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கவே இல்லை, அதுக்கு ஃபத்வா வச்சிருக்கிறோம், மத கோட்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா காலத்திலேயே நீங்கள் வந்து நேரடியாக சர்வதேச அணுசக்தி முகமை அதிகாரிகள் வந்து சோதனை போட்டுக்கலாம், இந்த வாட்டி அமெரிக்காவே வந்து பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு போகலாம், சிசிடிவி வைக்கிறோம், எல்லாமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இது எதையுமே வந்து கண்டுகொள்ளாமல் அவர் திடீர்னு அட்டாக் பண்ணுறாரு. அது நெதன்யாகு இஸ்ரேலும் அவரை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி ட்ரம்பை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்ல வர வந்த பாயிண்ட் என்னன்னா, ஒபாமா காலத்திலேயே பேச்சுவார்த்தை நல்லா போயிட்டு இருந்த போது அந்த ஒபாமாவுக்கு பிறகு பதவியேற்ற ட்ரம்ப் அந்த இதிலேருந்து இவராக வாலண்டியராக முறிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. மீண்டும் ஈரான் மீது வந்து தடைகளை போடு, அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நிறுத்து அப்படின்னு ஒரு தரப்பாக இவர் பின்வாங்கிக்கிறாரு. இதன் மூலம் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நிதானமாக எதையும் செய்ய மாட்டார், அவரை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்குது. அது இப்போ பாகிஸ்தானில் நடக்கிற பேச்சுவார்த்தையிலையும் அந்த சந்தேகத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எப்போ என்ன பேசுவார்? இப்போ இருக்கிற ஒரே பாயிண்ட் என்னென்னா, ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை கொண்டு வரும், அது அமெரிக்காவுக்கும் சேர்த்தே கொண்டு வரும். அமெரிக்காவில் மட்டும் ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை உயராமலாம் இருக்குது, அங்கேயும் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் அங்கேயே பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ பணிஞ்சு வந்திருக்கிறாரு. ஈரானும் வந்து தன்னுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்குது. அமெரிக்கா வைத்த அந்த 15 அம்ச கோரிக்கைகளை நிராகரித்து விட்டு இவங்க 10 அம்ச கோரிக்கை வச்சாங்க. இது பேச்சுவார்த்தைக்கான ஒரு தொடக்க புள்ளியாக ஏற்றுக்கிறேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இது முக்கியமாக கருதுனதுனால தான் ஜேடி வான்ஸ் அனுப்பியிருக்கிறாரு. இல்லைன்னா இந்த இஸ்ரேல் லாபிஸ்ட் 2 பேரோடய முடிச்சிருக்கலாம். துணை அதிபரை அனுப்புறதுல இருந்தே அவங்க சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுது. அதனால் கடந்த முறை ட்ரம்ப் வந்து மாற்றி பேசின மாதிரி இதில் பேசுவதற்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டாரு, நேட்டோட்ட அடி வாங்கியிருக்காரு, மற்ற நாடுகள் ஜப்பான் வழியும் கிடையாது. ஆமாம், அதெல்லாம் இது பண்ணதுனால அது பிரச்சனை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்து விமானப்பத்தங்களை வைத்து கூட எல்லைப்புறங்களே அவங்க பாதுகாப்பாக கண்காணிச்சிட்ருக்குறாங்க. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை இருக்குது, அப்புறம் அரபிக்கடல் இருக்குது. ஒரு கால் இஸ்ரேல் இதன் வழியாக வந்து ஈரானிய தூதுக்குழுவை வந்து குண்டு வீசி கொன்றக்கூடாது, கொன்னாலும் கொண்டுருவான இந்த பாவிங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தன்னுடைய அவாக்ஸ் விமானம், அது வந்து ரேடார் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய விமானம், மற்ற போர் விமானங்கள், ஜெட் விமானங்கள் எல்லாம் இந்த எல்லைப்பகுதியில் பறக்க வைத்து கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு 2-3 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து மக்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து வீட்டிலே இருக்க சொல்லி மொத்தம் சீல் பண்ணிட்டாங்க. சீல் பண்ணி ரொம்ப பக்காவாக நடத்திட்டு இருக்கிறாங்க. 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்களை, இராணுவம், போலீஸ்லாம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வான்ஸ் போய் இறங்கியிருக்கிறாரு. இறங்கி கொஞ்சம் நேரத்தில் பேச்சுவார்த்தை துவங்கும். என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இதில் ஈரான் தரப்பு தான் இப்போதைக்கு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.